மயிலாடுதுறையில் 150 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய புயல் சின்னம் தமிழகத்தை நெருங்கக்கூடிய நிலையில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல விவசாயிகள் கவலை அடைந்திருக்கிறார்கள். இது குறித்தான விவரங்களையும் உடைய செய்தியாளர் செல்லப்பாவிடம் கேட்கலாம். செல்லப்பா, தற்போதைய விவரம். வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட், நேற்றிலிருந்து இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டு தற்போது மயிலாடுதுறை மாவட்டம் தற்போது கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டு மயிலாடுதுறை, குத்தாலம், தரங்கம்பாடி, சீர்காழி ஆகிய 4 தாலுகா பகுதிகளிலும் சுமார் 1,70,000 ஏக்கர்ல சம்பா நடவு தற்போது விவசாயிகள் செய்திருக்காங்க. அந்த தற்போது ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 2 நாட்களாக கனமழையானது பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக விவசாய நிலங்கள் தண்ணீர் தேங்கி நிற்கிறது மற்றும் பள்ளமான பகுதிகளிலும் கிராமப்புறங்களிலும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் குளிச்சால் ஊராட்சியில் சுமார் 500 ஏக்கருக்கு மேல விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்துள்ளனர். கடந்த 5ஆம் தேதி பெய்த மழையால் விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதாகவும் விவசாயிகள் எம்எல்ஏக்கள் மற்றும் அதிகாரிகளிடம் மனு அளித்தும் புதர் மண்டி கிடந்த குளிச்சார் வடிகால் வாய்க்காலை தூர்வாரி தர மனு அளித்த நிலையில அங்கு ஜேசிபி இயந்திரம் கொண்டு தூர்வாரி பணி தொடங்கியது. ஆனால் கடந்த 2 நாட்கள் மட்டுமே தூர்வாரி விட்டு தற்போது 1 வார காலமாக கிடப்பிலேயே போட்டுட்டாங்க. இதனால தூர்வாரம் பண்ணி தற்போது தடைப்பட்டு உள்ளது. இதனால தற்போது பெய்யும் தொடர் கனமழையால சம்பா நடவு நட்ட 25 நாட்களான சுமார் 150 ஏக்கர் பயிர் தற்போது நீர்ல மூழ்கி இருக்கு. அந்த காட்சியை தான் நம்ம பார்க்கிறோம்னா அது வெறும் வெள்ளக்காடா தெரியுது. இதுல 25 நாட்கள் மேலான இளம் பயிர்கள் தண்ணீரில் கிடப்பதால அழுகி வீணாகிவிடும் என்றும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கிறாங்க. மேலும் ஏக்கருக்கு 35,000 வீதம் செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் தற்போது மீண்டும் இதை சரி பண்ணணும்னா இன்னும் 30,000க்கு மேல் செலவாகும் என்றும் தற்போது விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றாங்க. இந்த பகுதியில் உள்ள குளிச்சார் வடிகால் வாய்க்காலை வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு செய்து உடனடியாக தூர்வாரும் பணியை மீண்டும் தொடங்கி தூர்வாரி தந்தால் மட்டுமே தண்ணீர் வடியும் என்றும் மற்றும் அருகில் உள்ள மஞ்சள் ஆறு பகுதியில் வாய்க்கு தண்ணீரை திறந்து விட்டாலே தண்ணீரானது கடைமடை செல்லும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. மேலும் இந்த பாதிப்பு குறித்து அதிகாரிகள் உரிய கணக்கீடு எடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் தற்போது இங்கே கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த கையில் இருக்கிற நிலைமையில இருக்கு. இந்த தொடர்ந்து இந்த மழை இன்னும் 1 வாரத்துக்கு பெஞ்சா இது ஒன்றுமே தேர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. நாங்கள் சாதாரண குடும்பத்தை சார்ந்தோம். இந்த விவசாயத்தை நம்பி இருக்கிறோம். எங்கள் வாழ்வாதாரமே இந்த விவசாயத்தில் தாங்க இருக்குது. வேறு ஒன்றும் வழி இல்லை. இந்த அரசை சேர்ந்த விவசாயத்தை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் எங்களை நேரடியாக பார்த்து குறைஞ்சபட்சம் 150 ஏக்கர் நான் இருக்கிற பகுதியில் ஒரே வெள்ளக்காடாக இருக்குங்க. நாங்கள் அந்த வெள்ளத்தில் தண்ணியில் நின்று தான் சொல்லிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட இந்த தகவலை எங்களுக்கு வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதும் எங்களுக்கு சாவடிக்கிறதும் உங்கள் கையில் தாங்க இருக்குது. தயவு செஞ்சு இதை ஆய்வு பண்ணி எங்களுக்கு வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டியது இந்த அரசுக்கும் அந்த அரசு அந்த அதிகாரிகளுக்கும் கடமை இருக்குங்க. ரொம்ப தாழ்மையாக கேட்டுட்டேன். எங்களுக்கு உதவி பண்ணணும். எங்கள் வாழ்க்கையே உங்கள் கையில் இருக்குங்க. டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மயிலாடுதுறையில் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல விவசாயிகள் வேதனை அடைந்த நிலையில் விவசாயிகள் தெரிவித்த கருத்துக்களை நாம் கேட்டும். விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.